வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கனிமொழிக்கும் டிஆர் பாலுவுக்கும் சண்டை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கா. இதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத்தெளிவா பார்க்க போகிறோம் நண்பர்களே. காரணம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல திமுகவுடைய நாடாளுமன்றத்துடைய உறுப்பினரா யாரை வைக்கலாம் அப்படின்ற அந்த கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் கான்வர்சேஷனா பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஆர் பாலுவுக்கும் சரி, கனிமொழிக்கும் சரி, சில விதமான பதவி சண்டைகள் அப்படின்றது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம முன்கூட்டியே கணித்திருந்தோம். இதற்கு அடிப்படையிலேயே பாத்தீங்கன்னா எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. டிஆர் பாலுடைய மகன் கட்சிக்கு மிகவும் உழைத்தவர், ஓகேங்களா. கலைஞர் காலத்து விசுவாசி, ஓகேங்களா. ஸோ அதனால கனிமொழி அவர்களும் விசுவாசம் மிக்கவர் தான். கனிமொழி அவர்களையுமே பாத்தீங்கன்னா நான் குறைத்து எடை மதிப்பீடு போடவில்லை. இந்த ஒரு சூழ்நிலையில தான் டிஆர் பாலுவுக்கும் கனிமொழிக்கும் மிகப்பெரிய சண்டைகளும் சச்சரவுகளும் பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில தான் கனிமொழி வெர்சஸ் டிஆர் பாலு டெல்லி மேலிடத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்களின் பட்டியலில் யார் பார்த்தீங்கன்னா முன்னிலை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சந்தேகங்கள் அப்படின்றது எழுந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில தான் மாறி மாறி அனைத்து விதமான மாற்றங்கள் நோக்கிய நகர்வையும் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. டிஆர் பாலு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் பர்சன். டிஎம்கேவுக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமானவர், மிகவும் உதவியவர், உதவிக்கரம் நீட்டியவர் டிஆர் பாலு, ஓகேங்களா. ஸோ அப்பேற்பட்ட டிஆர் பாலு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பதவி சண்டை போடுவாரா, போட வேண்டிய ஒரு சில சூழல்கள் எல்லாம் அவருக்கு தேவையா, அவருடைய வயது இருப்பதற்கு தேவையா அப்படின்றது தெரியல. ஸோ ஆனால் என்ன கேட்டிங்கன்னா டிஆர் பாலு இஸ் வெரி 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 மிக ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் லீடர் டிஎம்கேவிற்கு, ஓகேங்களா. ஸோ அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே, என்ன விதமான அறிவிப்புகள் நடக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டிஆர் பாலுவை நம்ம அவ்வளவு சீக்கிரம் எடை குறைந்து மதிப்பிடவும் முடியாது. பல கோடி சொத்துக்கள் வைத்திருக்கக்கூடிய நபரா டிஆர் பாலு, ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நிலைகள் எப்படிப்பட்டதாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. கனிமொழிக்கும் டிஆர் பாலுவுக்கும் இருக்கக்கூடிய இந்த பதவி சண்டை புதிய தலைவலியை ஏற்படுத்துமா அல்லது புதிய உத்வேகத்தை எதிர்க்கட்சிகளுக்கு ஏற்படுத்துமா அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.